தமிழ்நாடு முழுவதுமாக இன்று 12,480 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் நிலையில் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கவிருக்கிறோம். முதற்கட்டமாக நான் தற்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நிகழ்ச்சி துவக்கமாக கிராம மக்களுடன் காணொலி வாயிலாக உரையாற்றுமாறும் எல்லாரும் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? காணொலி காட்சி வாயிலாக கிராம சபை கூட்டங்களை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, ஆணையர் திரு பொன்னையன் ஐஏஎஸ் அவர்களே, நிர்வாக இயக்குனர் திருமதி ரமண சரஸ்வதி ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துள்ள மதிப்பிற்குரிய பொதுமக்களே, நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறது கிராமங்கள் தான். அதனால தான் நம்ம தேசத்தந்தை காந்தி அவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோட இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு ஆணித்தரமாக சொன்னார். அப்படிப்பட்ட கிராமங்களை முன்னேற்றணும், கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்கணும், கிராம நிர்வாகங்கள் வலிமையாக இருக்கணும்னு ஜனநாயகபூர்வமாக சிந்திச்சு நாம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை. அதனால தான் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ தொடர்ந்து கிராம சபை கூட்டங்களில் பங்கெடுத்தேன். உங்கள் ஆதரவோட முதலமைச்சரான பிறகு இப்போ 3வது முறையாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கிறேன். இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், வேறு எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றது இல்லை. அதுலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. இதை சாத்தியப்படுத்திய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் முனைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதே போல் நம்ம ஜனநாயக அமைப்போட அடித்தளமான கிராமங்களை உயர்த்த பணியாற்றி வரும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறையின் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களுக்கும் திரு பொன்னையா உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். என்றைக்கும் மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய்யன்னு நமக்கு கட்டளையிட்டு நம்ம எல்லாம் ஆளாக்கியவர். பேரறிஞர் அண்ணா காட்டிய பாதையில் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம் போன்ற உயர்ந்த லட்சியங்களை செயல்படுத்துறத நோக்கமாக கொண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகளை வழிநடத்தினார். தலைவர் கலைஞரின் வழித்தடத்தில் தான் நம்ம திராவிட மாடல் அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி சமத்துவம், சமதர்மம் மற்றும் சமூக நீதியை நிலைநாட்டி வருது.
நாட்டுக்கே வழிகாட்டும் மாதிரியான ஏராளமான திட்டங்களை நீங்கள் உருவாக்கின நம்ம திராவிட மாடல் அரசு உருவாக்கியிருக்கு. கிராமப்புற பொருளாதாரத்தையும் பெண்களோட முன்னேற்றத்தையும் சாத்தியப்படுத்தின மாபெரும் திட்டம் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் திட்டம். உங்களில் நிறைய பேர் சுய உதவிக் குழுக்களால் பயனடைஞ்சிருப்பீங்க. துணை முதலமைச்சராக இருந்தப்போ நானே பல மணி நேரம் மேடைகளில் நின்று சுடல் நிதி வழங்கியிருக்கிறேன். இதோட அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம். நீங்கள் எல்லாரும் கட்டணம் இல்லாமல் பஸ்ஸில் போகிறீங்களே, அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளோ பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்க. நீங்கள் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு அவசரமாக கிளம்புவீங்க. அதுக்கு நடுவில் சமையல் செய்யணும். ஆனால் அந்த சுமையை குறைக்க அரசு பள்ளிகளில் படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாகவும் சுவையாகவும் காலை உணவு கொடுக்குறோம். நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம். நம்ம பசங்க படித்து முன்னேறி வரணும்னு புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாடல் அரசு செயல்படுத்திட்டு வருது. இதெல்லாம் முத்திரை திட்டங்கள். இதே போல் கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துகிறோம். கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதையில் கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பதுதான் நம்ம அரசோட நோக்கம். அதுக்காக ஆண்டுதோறும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது. இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம். நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள், வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியாக விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றுற ஒரு விழாவாக கொண்டாடப்படணும். நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி, சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது. இதோட ஒரு பகுதியாக தான் குடியிருப்புகள், சாலைகள், தெருக்களில் இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தால் அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது. மேலும் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பேரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளில் 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து 2024-25 இதுவரை 99,453 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2025-26 இன்றைய நிலையில் 78,312 வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேலே முன்னேற்றத்தில் இருக்குது. அதே போல் சாலை வசதிகளை பொறுத்த வரைக்கும் 2022-23 ஆண்டில் அறிமுகமான முதல்வரின் கிராமச்சாலைகள் மேம்பாட்டு திட்டம், நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் 21,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியிருக்கோம். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக சாலை, குடிநீர், பள்ளிக்கூடங்கள், நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுது. தாய் மாணவர் திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. இவ்வளவு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நம்ம அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களாக ஒவ்வொரு தனிநபருக்கும் பல பொறுப்புகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம சரியாக செஞ்சு நாம தான் நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். உங்கள் முதலமைச்சராக உங்களில் ஒருவனாக
அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க படிக்கிறத நாம் எல்லாரும் உறுதி செய்யணும். எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும். இதை கிராம ஊராட்சிகள், பொதுமக்கள் மற்ற அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும். அடுத்து கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான 100 நாள் வேலை திட்டம். இந்த திட்டம் முறையாக செயல்பட்டு வர்றதை கண்டிப்பாக உறுதி செய்யணும். இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையாக இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும். நம்ம வீடு குப்பை குளமாக இருந்தால் சும்மாவா இருப்போம்? நம்ம எல்லாரோட வீடும் சேர்ந்தது தான் நம்ம கிராமம். அதை சுத்தமாக வச்சுக்கிற பொறுப்பு நமக்குத்தானே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும். குப்பைகளை ஊராட்சிகளில் வர பேட்டரி வண்டிகளில் மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து போடணும். கண்ட இடத்துல குப்பை போடுறத தவிர்க்கணும். ஊராட்சி நிர்வாகங்களை சேர்ந்தவங்க குப்பைகளை பிரிக்கிறது, கழிவுநீர் மேலாண்மை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாச்சா, இதையெல்லாம் சிஎம் சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா? சின்ன சின்ன விஷயங்களை நாம் கரெக்டாக செஞ்சால பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நோயற்ற வாழ்வுக்கு சுகாதாரம்தான் அடிப்படை. மருத்துவ அலுவலர்களும் ஊராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஒழுங்காக மேற்கொள்ளப்பட்டு கிராம மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதனால் நம்ம கிராமங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுல யாருக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது. அடுத்து புவி வெப்பமடைதல் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போவெல்லாம் முன்ன மாதிரி சரியான நேரத்துக்கு சரியான அளவுக்கு மழை பெய்யறதில்லை. இதுக்கு காரணம் காலநிலை மாற்றம். இது பற்றிய விழிப்புணர்வும் கிராம மக்கள்கிட்ட ஏற்படுத்தப்படணும். அடுத்து மக்களோட முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை. பணத்தை தண்ணியாக செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மையிலே தண்ணியை தான் பணம் மாதிரி பார்த்து செலவழிக்கணும். தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது. இதனால தான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும். இதுக்கான பொறுப்பு நம்ம எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. எனவே இதுக்காக அரசும் ஊராட்சியும் எடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. டெங்கு, சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுக்கிற சுகாதார நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்கணும். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே எல்லா ஊராட்சிகளையும் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும். வீதிகள், குடிநீர், மின்சாரம், வடிகால் போன்ற அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவசர திட்டங்களை உடனே செயல்படுத்தணும். ஒவ்வொரு ஊராட்சியிலையும் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போட சிறப்பு குழுக்களை அமைச்சு அவசரகால நடவடிக்கைகளை திட்டமிடணும். இதனால் பேரிடர் நேரங்களில் ஏற்படுகிற இடர்பாடுகளை குறைக்கலாம். அடுத்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது கிராம ஊராட்சிகளின் நிர்வாகம், நிதி மேலாண்மை வெளிப்படையாக இருக்கணும். கிராம சபை மூலம் வரவு செலவு கணக்குகள் மக்களிடம் விளக்கப்பட்டு அவங்க ஒப்புதலோட செயல்படணும். ஒவ்வொரு ஊராட்சியும் எப்போ எவ்வளவு செலவிட்டோம்னு மக்கள் தெரிஞ்சிக்கிற வகையில் தகவல் பகிரப்படணும். இந்த கூட்டத்தில் நீங்கள் முன்வைக்கிற ஒவ்வொரு பரிந்துரையும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். நம்ம கிராமங்கள் தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிற முக்கிய அங்கமாக இருந்து வருது. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் பங்கேற்போட வளர்ச்சியை உறுதி செய்கிற அரசு இது. கிராமத்தின் வலிமை தான் மாநிலத்தின் வலிமைன்னு நம்ம செயல்பாடுகளால் நிரூபித்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். பத்தாயிரம் ஊராட்சி ஒரு சில ஊராட்சி நேரடியாக 2 லிங்க் கூட
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதிலிருந்து முதற்கட்டமாக சார் அனுமதியுடன் செங்கல்பேட் மாவட்டத்திலிருந்து கோவலம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களே தன்னுடைய கருத்துகள் ஆனரபிள் முதலமைச்சர் அவர்களை தெரிவிக்குமாறு நான் அன்புடன் கேட்கிறேன். கேள்வி கேட்கறாங்களா? பெரும் மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. நாங்க ஊர் மக்களும் நல்லா இருக்காங்க ஐயா. சரி, மகிழ்ச்சிமா. நம்ம ஊராட்சி பகுதியில் விடியல் பயண திட்டம் பயனுள்ளதா இருக்கா? பஸ் வருதா? ஏதாவது நீங்க அதை பத்தி சொல்ல விரும்புறீங்களாமா? கண்டிப்பாங்க ஐயா. விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவலம் ஊராட்சியில 3000 பெண்மணிகள் பயன்பெறாங்க. பாத்தீங்கன்னா மாதத்துக்கு 2500 ரூபாய் சேமிப்பா இருக்கு. இது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய். ஒவ்வொரு மகளிருக்குமே 3500 ரூபாய் மாதத்துல சேமிப்பா இருக்குங்க. இந்த மாதிரி மகத்தான திட்டத்தை கொடுத்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்து விழுப்புரம் மாவட்டம். மிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? இல்ல, முதல்ல பேசுனாங்களா? அவங்க ஏதாவது பேசுறாங்களா? கோவலம் இருமா. கோவலம் உட்காருங்கம்மா. நீங்க உட்காருங்க. அவங்க கோவலத்தை பேசி முடிச்சு. கோவலம், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்கம்மா. நமது கோவலம் ஊராட்சி, என்னோட பேர் ஜே சோமா தங்கம் சுந்தரங்க ஐயா. சொல்லுங்க. நான் 4 வருஷமா ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கேன். நமது கோவலம் ஊராட்சி பாத்தீங்கன்னா தமிழக அரசின் பல்வேறு திட்டத்தினால ஒரு நிலையான வளர்ச்சியை அடைந்துள்ளது. நமது கோவலம் ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு. நம்ம ஊராட்சி முழுவதுமே வரும் சுற்றுலா பயணிகள், மகளிர் எல்லாருக்குமே கண்காணிப்பு கேமரா பொருத்தி ஒரு பாதுகாப்பான ஊராட்சியா இருக்குங்க ஐயா. நமது ஊராட்சியில தமிழ்நாடு அரசின் முக்கிய திட்டங்களான மகத்தான திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், தாயுமானவர் திட்டம், கலைஞர் காப்பீட்டு திட்டம், மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் கனவு இல்லம், பசங்களுக்கு காலை உணவு திட்டம், தமிழ் புதவன், புதுமை பெண் ஆகிய அத்தனை திட்டங்களும் அத்தனை வயதினாரும் பயன்பெறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நமது ஊராட்சியில அடிப்படை சேவைகளான சாலை வசதி ஆகட்டும், தெருவிளக்கு ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், நம்ம செவ்வனே செஞ்சுட்டு வரோங்க ஐயா. நமது ஊர்ல பாத்தீங்கன்னா 75 சுய உதவி குழுக்கள் இருக்காங்க ஐயா. எல்லாருமே 75 சுய உதவி குழுக்கள் அத்தனை மகளிருமே தொழில் முனைவரா இருக்காங்க. எல்லா தொழில் முனைவர்களா இருக்காங்க ஐயா. இந்த மாதிரி விஷயம் நமது ஊராட்சியில நம்ம தங்களுடைய ஆட்சியில நடக்கிறதா சாத்தியம். இந்த மாதிரி ஒரு மகத்தான திட்டங்களை அளித்த தங்களுக்கு ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் ஊராட்சி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க நடந்துட்டு இருக்கிறதா சொல்றீங்க. ஏதாவது வேணுமா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? குறை இருந்தா அதுதான் சொல்லுங்க. 3 கோரிக்கை இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. அதை சொல்லுங்க. கோவலம் கூட்டூர்ல இருந்து கேளம்பாக்கம் ரோட் ஃபுல்லா தெரு விளக்கு வேணுங்க ஐயா. இது ஒண்ணு. அது மாதிரி குன்றுகாடு பகுதியில பைப்லைன் ஈசிஆர் ஒட்டி உள்ள குன்றுகாடு பகுதிக்கு பைப்லைன் வேணுங்க ஐயா. அது மாதிரி கோவலம் பகுதியை சேர்ந்த கார்மேல் நகருக்கு 100 மீட்டருக்கு சிமெண்ட் ரோடு வேணுங்க ஐயா. இதை நிறைவேற்றி கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும் ஐயா. நீங்க ஏதாவது ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்களா? ஏற்கனவே கொடுத்துருக்கீங்களா? இந்த கிராம சபைலாம் அது கொடுத்துருக்குங்க ஐயா. சரிம்மா, சரி, பார்த்து சார். நன்றிம்மா. ரொம்ப எங்க மக்களின் சார்பாக மறுபடியும் நன்றி. எல்லாருக்கும் நன்றிம்மா. அடுத்து விழுப்புரம் மாவட்டம் வாங்க. விழுப்புரம் கிராம ஊராட்சி கொண்டாங்க திருமதி ரேவதி. விழுப்புரம் மாவட்டம். ஆமா, நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். முதல்ல தாய் மாணவர் திட்டத்தில் உங்க ஊராட்சியில் எத்தனை பேர் பயன்பெறாங்க? அதே மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு கொடுக்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கொடுக்குறாங்களா? அதை பத்தி சொல்ல முடியும் ஐயா? எங்க கிராம பகுதியில மொத்தம் 24 பேர் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறாங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாவது? ஆமாங்க ஐயா. சொல்லுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எனது கனிவான வணக்கம். எனது பெயர் ரேவதி. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. மகிழ்ச்சி. ஓம் சக்தி மகளிர் சுய உதவி குழுல உறுப்பினரா இருக்கேன். எங்க குழுவானது ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புல இணைஞ்சிருக்கு. இதன் மூலமா எனக்கு தொழில் கடனாக சமுதாய முதலீட்டு நிதியிலிருந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாங்க ஐயா. இந்த கடனை பயன்படுத்தி 2 தையல் மிஷின், ஒரு ஓர்லாக் மிஷின் வாங்கி கடை ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த கடையில இருந்து வரும் வருமானத்துல எனது குடும்ப செலவிற்கும் பிள்ளைங்களோட படிப்பு செலவிற்கும் நான் வாங்கி கடனையும் என்னால கட்ட முடியுது ஐயா. என்ன போல இருக்கிற 2 மகளிருக்கும் இந்த தொழிலை கத்து கொடுத்து அவங்களையும் வேலைக்கு வச்சிருக்கேன். என்னாலையும் 2 பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியுதுன்றத பெருமையா சொல்லிக்கிறேன் ஐயா.
மாண்புமிகு இந்த அளவுக்கு என்ன உயர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வேற ஏதாவது உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது சொல்லணுமா, கோரிக்கை இருக்கா? ஆமாங்க ஐயா, சொல்லுங்க. 3 முத்தான கோரிக்கைகள் இருக்கு ஐயா. சொல்லுங்க. எங்க கிராம பகுதியில மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து உடைக்கப்பட்டிருக்கு, அதை புதிதாக கட்டித்தர கோரிக்கை வைக்கிறேன் ஐயா. அதே போல கொண்டங்கில இருந்து எலிச்சத்திரம் சாலை பகுதியில மின் விளக்கு வசதி செய்து தர வேண்டியும் கோரிக்கை வைக்கிறேன் ஐயா. மேலும் கொண்டங்கி முதல் தொகைப்பாடி வரி உள்ள சாலை பகுதியில தடுப்பு சுவர், வெள்ள தடுப்பு சுவர், மழைக்காலங்கள்ல வெள்ளம் வரதுனால வெள்ள தடுப்பு சுவர் கட்டி தர வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. மேலும் சார் ஒரு தகவல் ஐயா. சொல்லுங்கம்மா. எங்க மகளிர் குழு கொரோனா டைம்ல ஒரு 7 லட்சம் ரூபாய் சமுதாய கூட்டுறவு சங்கம்ல வங்கி கடன் வாங்கியிருந்தோம். தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால எங்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி ஆயிற்று. அதை எங்க மக்கள் சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மக்களுக்கு பல்வேறு மகத்தான திட்டங்களை அளிக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. உங்க ஊருக்கு அந்த கேம்ப்லாம் வந்துச்சாமா? இப்ப அனுப்பிச்சு கேம்ப்லாம் 2 முறை நடைபெற்றது ஐயா. ஜூன் 12ஆம் தேதி ஒரு முறையும் செப்டம்பர் 12ஆம் தேதி ஒரு முறையும் நடைபெற்றது ஐயா. நீங்க போயிருந்தீங்களா? ஃபுல்லா அது பெண்டிங்ல இருந்தீங்களா? 2 இதுக்குமே நான் போயிருந்தேன் ஐயா. எல்லாம் கரெக்டா நடந்துச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எல்லாமே நல்லபடியா நடந்தது ஐயா. சரிம்மா, சரி, நன்றிம்மா. நன்றி. அடுத்தது கோயம்புத்தூர் வாராப்பட்டி கிராம ஊராட்சி திரு இளமுருகன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம், மக்களும் சிறப்பா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. சரி, உங்க ஊர்ல சாலை வசதிகள் முழுமையா செய்யப்பட்டிருக்கா சொல்லுங்க. தற்போது ஐயா தமிழக முதல்வரின் சாலை சீரமைப்பு திட்டத்தின் மூலியமா புதிய 3 சாலைகள் அமைச்சிருக்காங்க ஐயா. அந்த சாலை மூலியமா விவசாயிகள் பாலுக்கு போறவங்க மற்றும் காய்கறி கொண்டு போறவங்க எல்லாம் சிறப்பா பயனடைகிறாங்க. அந்த சாலை வசதி நல்லபடியா இருக்குங்க ஐயா. சரி, அப்ப நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இளமுருகன்? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க ஐயா, எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல 85 பயனாளிகள் பயணிந்திருக்காங்க ஐயா. மேலும் 20 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சீரமைக்கும் ஊரக வீடுகள் சீரமைக்கும் திட்டத்தின் மூலமா 9 வீடுகள் சீரமைச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமா வாழ்றாங்க ஐயா. மேலும் எங்களது ஊராட்சியில 1800 மக்கள் வாழக்கூடிய வாரப்பட்டி என்ற ஊர் இருக்குங்க. அந்த சிற்றூருக்கு சாலை வசதி இல்லைங்க ஐயா. அந்த சாலை வசதி சிறப்பா இருக்கு, குடிநீர் வசதி சிறப்பா இருக்கு, தெருவிளக்கு இருக்குங்க. ஆனா பஸ் வசதி இல்லைங்க ஐயா. அந்த பஸ் வசதி அமைத்து கொடுத்தீங்கன்னா கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புறங்கள் செல்வர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க. எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டருக்கு சந்திராபுரம் ஊர்ல S27 77 2 பஸ் வருதுங்க ஐயா. அந்த 2 பஸ் எங்க ஊர் வரைக்கும் நீட்டிச்சீங்கன்னா உங்களுடைய இந்தியாவே பாராட்டக்கூடிய விடியல் பயண திட்டத்துக்கு எங்க மக்கள் அங்க 145 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க ஐயா. அங்க உயர்நிலை பள்ளி இருக்குதுங்க. அந்த உயர்நிலை பள்ளியில இருந்து மேலும் படிப்புக்காக மேல்நிலை பள்ளிக்கு செல்லணும்னா 8 முதல் 10 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுங்க. எனவே சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளியை உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்க. இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. நன்றி, வணக்கங்க ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து தென்காசி முள்ளிக்குளம் எம் ஏ முருகனா? முருகன் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? நீ தலைவர் முள்ளிக்குளம் ஊராட்சி தலைவரா? ஆமா ஐயா. ஆமா ஐயா. அப்புறம் 2025-26ஆம் ஆண்டுல அனைத்து கிராம அண்ணா மதம் திட்டத்துல 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல எடுக்கப்பட்டுள்ள பணிகள் எடுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பணிகள் அதெல்லாம் முடிச்சிட்டாங்களா? அந்த பணிகள் எந்த இல்ல பணிகள் முடிக்கப்பட்டு பாக்கி இருக்கா? இல்ல ஐயா, 4 பணிகள் முடிக்கப்பட்டுள்ள ஐயா. என்னென்ன பணிகள் இது? துறைச்சாமரத்துல சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சரி. முள்ளிக்குளத்துல முத்தாலாம் குளத்துல ஃபேவர் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. புதிய ரேஷன் கடை எங்கள் ஊருக்குள்ள புதிய ரேஷன் கடை அமைக்கப்பட்டுள்ளது. சரி. சாலையோர தெருவிளக்குகள் 25 தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது ஐயா. சரி. வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, தங்களுடைய ஆட்சியில காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தின் மூலம் 32 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். தாய்மானவர் திட்டத்தின் மூலம் 100 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் 160 பேர் பயன்பெற்றுள்ளனர். மகளிர் உரிமை தொகையின் கீழ் 345 பேர் பயனடைந்துள்ளனர். எனவே தங்களுடைய சிறப்பான ஆட்சியில்
சிறப்பான திட்டங்கள் மக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே எங்களுடைய முள்ளிக்குளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. அப்புறம் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி சொன்னீங்க. மகளிர் உரிமை திட்டத்தில் சிலர் விடுபட்டு போச்சுன்னு ஒரு குறை இருக்கு. அது லிஸ்ட் கேட்டோம். லிஸ்ட் எடுத்திருக்காங்களா? அதெல்லாம் எடுத்துருக்காங்க ஐயா. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல 135 பேர் கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த ஸ்டாலின் எடுத்துருக்காங்க ஐயா. சரி 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 சரி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா எங்களுடைய கோரிக்கையில் ஒரு 3 கோரிக்கை இருக்கு ஐயா. சொல்லுங்க ஐயா. எங்க முள்ளிக்குளத்துல முத்தாலம்மன் கோயில்ல ஒரு ஃபேவர் பிளாக் சாலை போட வேணும். அடுத்து அங்கன்வாடிக்கு செல்லும் பாதையில சிமெண்ட் சாலை போடணும். அடுத்து பசன கோயில் தெருவில் 40 குடிநீர் இணைப்புகள் தர வேண்டும் ஐயா. இதை கண்டிப்பாக நீங்க எங்களுக்காக வேண்டி செஞ்சிருந்தா எங்கள் மக்கள் அனைவரும் உங்களை பாராட்டுவார்கள் ஐயா. நன்றி வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. அடுத்து தஞ்சாவூர் திருமலை சமுத்திரம் திரு குணசேகரன். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க. உங்கள் பகுதியில் இந்த ஆண்டு பெஞ்சிருக்கா? போதிய அளவு மழை பெஞ்சிருக்கா? நீர்நிலைகள்லாம் நிரம்பியிருக்கா? நிரம்பி இருக்கு. ஏரிகள் பூரா ஃபுல்லா இருக்கு. சரி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? ஆமாங்க. சொல்லுங்க. இப்போ நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஐயா. எங்க ஊர்ல விவசாயம் தான் பிரதான தொழில். எங்க ஊர்ல தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இருக்கிறது. ஆண்டு எங்க விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன், மத்திய கால கடன் என்று விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து உதவி வருவார்கள். நானெல்லாம் குறுகிய கால கடன், வட்டியில்லா கடன் 10 மாதத்துல திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியில்லா கடனை பெற்று நெல் சாகுபடி செய்து அந்த கடனை திருப்பி அடைத்து பெரும் ஒத்தாசையா இருக்கு. மேலும் கலைஞர் வகுப்பு வீடு திட்டத்துல காங்கிரீட் வீடு 8 வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கு. புதுசா பழைய தொகுப்பு வீடெல்லாம் புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க ஒரு 7 வீடு. அது ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் எங்க கிராமத்துல மேம்படுத்தப்பட்ட சுமார் 1700 நூல்கள் உள்ள மிக சிறப்பான நூலகம் இயங்குகிறது. அது பள்ளி சிறார்கள், கல்லூரி மாணவர்கள், எங்களை போன்ற பெரியவர்கள் தினசரி நாளிதழ்கள் படிப்பதற்கு சிறப்பாக இருக்கு. மேலும் அந்த தங்கமகன் புதுமை பெண் திட்டத்தில் எங்கள் கிராமத்து பிள்ளைகள் 12ஆம் வரைக்கும் அரசு உதவியோடு பயின்று மேலும் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தொகை கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப போற்றுதல் உரியா இருக்கு. எங்களுக்கு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் ஆண்டு அங்க இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம். ஆனா எங்க விவசாய நிலங்கள்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க ஐயா. அதுக்கு நாங்க நெல்லெல்லாம் புதுக்கோட்டைக்கு கொண்டு போய் நாங்க டிபிசி சென்டர்ல விற்பனை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. சென்ற 2 ஆண்டாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்லாம் அணுகி எங்கள் ஊருடைய அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தற்காலிகமாக அமைத்து கொடுத்து எங்களுடைய அறுவடை காலத்தில் அதை பயன்பெறும் என்பது கோரிக்கை வைத்தோம். அவர்கள் மனமும் 2 ஆண்டுகளாக அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எங்கள் கிராமத்திலேயே அமைத்து, ஏன்னா நாங்க புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் பார்டர்ல தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடியிருக்கோம். விவசாயம் பண்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்றோம். அதை கொண்டு போய் நாங்க விற்பனை செய்யும் போது 2000-3000 வாடகை தேவைப்படுது அந்த வண்டி வாகனத்துக்கு. அதை 2 ஆண்டுகளாக சிறப்பாக அந்த அதிகாரிகள் எங்களுக்கு மெனக்கிட்டு எங்கள் கிராமத்திலேயே இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைத்து கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து பலன் அடைந்தோம். வர காலங்களிலும் அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதல்களை எங்கள் கிராமத்திலே அமைத்து விவசாயிகள் பலன் பெறும் வகையில் நீங்கள் அதுக்கான ஆவணம் செய்ய வேண்டும். மேலும் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை 6 வழிச்சாலையில் குடியிருக்கிறோம். எங்கள் ஊரில் எங்கள் விவசாய நிலங்கள் பூராக எங்கள் ஊருக்கும் வடக்கு புறம் அமைந்திருக்கிறது. எங்களுக்கு ஊருக்கும் தென்புறம் தான் எங்கள் விவசாய நிலங்கள் இருக்குது. நாங்கள் இந்த சாலையை கடந்து தான் அந்த விவசாய ஏரிகளுக்கோ பம்பு செட்டுகளுக்கோ எங்கள் கலனிகளுக்கோ செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது தற்சமயம் சென்ற மாதம் கூட அந்த இடையில் அந்த போக்குவரத்தை தடை செய்வதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் வந்து விட்டார்கள். அதை அந்த உள்ள நடுப்புற போக முடியாம எங்களுக்கு 2 பக்கமும் அங்கிட்டு போக முடியாம பண்ணிட்டாங்கன்னா நாங்க விவசாயம் பண்ண முடியாது. வண்டி மாடு, கால்நடைகள், டிராக்டர்கள் எல்லாம் செல்ல முடியாது. அதனால இந்த இடையில அந்த மீடியேட்டர் அமைச்சு கொடுக்கும்படி தங்களுடன் கோரிக்கை வைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி. இப்போ நான் பல்வேறு உட்காருங்க. நன்றி, உட்காருங்க. இப்போ நான் கிளம்புறேன். ஏன்னா பல்வேறு பணிகள் இருக்கு எனக்கு. உங்கள் கிராமத்தில் தேவையான முக்கியமான 3 தீர்மானங்களை கொடுக்க சொல்லியிருக்கோம். அது தீர்மானமாக போட்டு நீங்கள் நிறைவேற்றி அங்கே கொடுத்துருங்க. அதை நான் முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக அதிகாரிகள் ஈடுபடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் வந்திருப்பாங்க. அவங்ககிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எல்லாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. நன்றி சொல்லிடுங்க. ஆணையர். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த
நல்ல ஆலோசனைகள் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு கிராம சபையில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அவர்களுக்கும் மற்றும் திருமதி ரமண சரஸ்வதி உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிராம சபையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் கிராம சபை 12,480 கிராம சபைகளிலும் ஏற்பாடு செய்த அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உரையும் கலந்துரையாடலும் நிறைவு பெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.